அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான தலைப்புச் செய்திகள். மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான முறைமையொன்றை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதிகாரிகள் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்துக்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி உரிய நேரத்தில் வரி அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தேவையான வரிகள் செலுத்தப்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் இருப்பு 4 மணித்தியாலங்களுக்குள் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்படும் என மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருட்கொட தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், இந்த நடவடிக்கைகள் இறக்குமதி செயல்முறையை சீர் செய்வதையும் உள்ளூர் சந்தைக்கு அரிசி உரிய நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இறக்குமதியாளர்கள் பொருந்தக்கூடிய கடமைகளை தீர்ப்பதன் மூலம் பொருட்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சுமார் 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அருட்கொட மேலும் தெரிவித்துள்ளார். இதற்காக 2500 முதல் 3000 அரிசி கொள்கலன்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் இறுதிக்கால பகுதியில் மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதிகளின் பட்டியல் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்கம் நேற்று உறுதியளித்துள்ளது. மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் அனைத்து மக்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதம அமைப்பாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை பிரதேசத்தில் உள்ள கோட்டல் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து நேற்று மாலை ஏற்பட்ட நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் தீவிர முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்ட ஹோட்டலில் அதிகளவான வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்ததாக தெரியவந்துள்ளது. அத்துடன் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றும் முயற்சிகள் தீயணைப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் எதிர்வரும் 9, 10, 11, 12 ஆகிய தேதிகளில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று ஊடகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் குறித்து அறிவிக்கும் வானிலை முன்னறிவிப்புகள் தொடர்பில் மக்கள் கவனம் செலுத்துமாறு அவர் கோரியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே மீண்டும் ஒரு குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த குழப்பநிலை இது புயலா அல்லது காற்றழுத்த தாழ்வா என்பதை எம்மால் உடனடியாக தெரிவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இதில் தற்போது உறுதியாக கூற முடியவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. நீண்ட வரிசையில் செப்டம்பர் 31ஆம் தேதி மக்கள், தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோர் வரி செலுத்த முன்வந்துள்ளதாக அமைச்சர் சுனில் கந்துநெத்தி தெரிவித்துள்ளார். அத்தோடு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் நிகழ்நிலை செயலியிலும் பலர் வரி செலுத்துவதற்கு உள்நுழைய முயல்வதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி அரசாங்கத்தின் திட்டத்துக்கு வரி செலுத்துவோர் விருப்பத்துடன் வரி செலுத்த முன்வந்துள்ளதாகவும் அது மிக பெரும் பலம் எனவும் அவர் நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் செப்டம்பர் 15 முதல் 30 வரை வரி செலுத்த வங்கிகளில் பிரத்யேக கவுண்டர்களை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொழிலதிபர் சிலர் தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இரவு நேர அஞ்சல் தொடருந்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தெமோதுரை சவுதம் தொழிற்சாலை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட ஆலோசனையை இன்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட பிரேரணையை கையளித்ததன் பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது. சந்தையில் ஏதேனும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்றுப் பொருட்களை கொள்வனவு செய்வது அவசியம் என வாடிக்கையாளர் விவகார மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். சில காரணங்களால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களை தொடர்ந்து தேடுவதாலும் அவ்வாறான பொருட்களை வீட்டில் சேமித்து வைப்பதாலும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அவசியமற்ற தேவை அதிகரிக்கின்றது. இதனால் அனாவசியமாக விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக பண்டார தெரிவித்தார். மேலும் சந்தையில் காணப்படும் அரிதான பொருட்களுக்கு பதிலாக வேறு மாற்றுப் பொருட்களில் கவனம் செலுத்துவது முக்கியம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களை மாற்றுப் பொருட்களுக்கு வழிநடத்துமாறு அறிவுறுத்துவது உத்தமம் என பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாக எரிவாயு, எரிபொருள், பால்மா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.
இதனால் பொருட்களுக்கு அவசியமற்ற தேவை காணப்படுகின்றது. மக்கள் மாற்றுப் பொருட்களை உட்கொள்ள பழகுவதன் மூலம் பணமும் மீதமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீசாரின் சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றில் நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த 8 பேரும் நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மாவட்டத்தில் பல குற்றச்செயல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த பின்னர் மீண்டும் நீதிமன்றங்களுக்கு முன்னிலையாகாமல் வந்தவர்களுக்கே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு தலைமறைவாகி வந்தவர்களை தேடி கண்டுபிடிக்கும் விசேட சுற்றி வளைப்பு நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டு 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொழும்பு கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் சுமார் 50 ஊழியர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தொழிற்சாலை வழங்கிய காலை உணவை உண்ட பின்னர் வியாழக்கிழமை காலை சுகவீனமடைந்து நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஊழியர்கள் தற்போது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் வார்டு இலக்கம் 2 மற்றும் 3 சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நோய்வாய்ப்பட்ட ஊழியர்களுக்கு மயக்கம், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. வாழைச்சேனை புலனறுவை வீதியில் உள்ள மியான்குளம் பகுதியில் லொரியும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் படுகாயமடைந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. புனானை ஓமனியாமடு பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய கனகசூரியன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் புனானை ஓமனியாமடு பிரதேசத்தைச் சேர்ந்த 3 படுகாயமடைந்த நிலையில் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை சுங்கத் திணைக்களம் வரலாற்றில் அதிக வரி வருமானத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தில் 90% அதிகமான வரி வருமானத்தை இலங்கை சுங்கத் திணைக்களம் ஈட்டியுள்ளதாக மேலதிக பணிப்பாளர் நாயகமும் பேச்சாளருமான சீவலி அருட்கொடி தெரிவித்துள்ளார். வரி வருமானத்தின் ஊடாக இந்த வருடத்தில் 1.53 டிரில்லியன் ரூபாய் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கமே இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1.38 டிரில்லியன் ரூபாவை வரி வருமானமாக இலங்கை சுங்கத் திணைக்களம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் காலப்பகுதியில் இதைவிட அதிகமான வரி வருமானத்தை இலங்கையின் சுங்கத் திணைக்களத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இலங்கை சுற்றுலாத்துறையும் முன்னைய காலப்பகுதிகளை விட சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் அதிகளவில் அதிகரித்துள்ளதாகவும் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இலங்கைக்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா நாடுகளின் எண்ணிக்கையிலும் கணிசமான உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் சுங்கத் திணைக்களம் மற்றும் சுற்றுலா பயணத்துறையை மேம்படுத்துவதற்கு இலங்கை அரசு பல்வேறுபட்ட புதிய நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருப்பதனூடாக சுங்கத் திணைக்களம் மற்றும் இறைவரி திணைக்களம் மற்றும் உல்லாச பயணத்துறை போன்றவற்றினூடாக அதிகளவான வருமானத்தை இலங்கையின் தேசிய உற்பத்திக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு ஆலோசித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.